கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வாழ்த்துதலையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் சகோதரர் சொன்ன வண்ணமாக இன்றைக்கு எடுத்துக்கொண்ட பாடத்தின் தலைப்பு உங்களால் கூடுமா. சகோதரர் நம்ம ஃபஸ்ட்டு ஆராதனை முடியும் போது நாம் இந்த மீட்டிங்கில் ரொம்ப சென்சிட்டிவாக, அதாவது உணர்வுபூர்வமாக நாம் ரொம்ப இருக்கணுன்ற மாதிரி சொன்னார் இல்லைங்களா. ஏன் நம்ம உணர்வுபூர்வமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏன் நம்ம உணர்வுபூர்வமாக இன்றைக்கி இருக்கணும்? பர்டிகுலராக நியாயமாக பார்த்தா சபை எப்போவுமே உணர்வுபூர்வமாக தான் இருக்கணும். நம்ம எப்போ ஆவியில் ஜனிப்பிக்கப்படுறோமோ அதிலேருந்து நம்ம மரணம் வரலாம். இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி தான் இருந்தார். 3 வருஷமும் உணர்வுபூர்வமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். நாம் அதுக்காக தான் உணர்வுபூர்வமான ஒரு வாழ்க்கையை வாழணுன்றது அட்லீஸ்ட் இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா அது அப்படியே கண்டினியூ ஆகுன்றதுனால தான் சகோதரர் சொன்னார் இல்லைங்களா. அதனுடைய தாற்பயம் என்னான்னு பார்த்தோம்னா, இப்போ சகோதரர் ஒருத்தர் ரொம்ப துக்கத்தில் இருக்கார், கஷ்டத்தில் இருக்கார். அவருக்கு வரப்போட பாடுகளை அவர் யோசித்துனுக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதேன்னு பாட்டு பாடுறாருன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும்? துக்கமாக இருக்கிறவருக்கு எப்படி இருக்கும் இல்லைங்களா. இப்போ நாம் இந்த நினைவு கூறுதல் நாட்களில் யாரோட ட்ராவல் பண்ணுறோம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட. நான் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 25:20. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மன துக்கமுள்ளவனுக்கு பாட்டுகளை பாடுகிறவன் குளிர்காலத்தில் வஸ்திரத்தை களைகிறவனைப் போலவும் வெடியுப்பின் மேல் வார்த்த காடியை போலவும் இருப்பான். வெடியுப்பின் மேல் காடியை ஊர்த்தனா என்னாங்கன்னா டமால்னு வெடிச்சிரும். அக்கம் பக்கங்கிறவங்களுக்கெல்லாம் என்ன ஆயிரும்? பாதிப்பு ஏற்படும். இப்போ ஒருத்தர் ரொம்ப குளிருக்கு நல்லா பெட்ஷீட் போட்டு பத்துனுக்கிறாருன்னு வச்சுங்க, அந்த பெட்ஷீட் அப்படியே டப்புன்னு எடுத்தோன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும் அவருக்கு? சங்கடமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் மன துக்கம் உள்ளவங்கிட்ட போயிட்டு நம்ம பாட்டு பாடினோம்னா, நாம் அவங்க துக்கத்தில் நாம் பங்கெடுக்கலைன்னா அவங்களுக்கு அந்த ரியாக்ஷன் இருக்குமா. அதனால தான் சென்சிட்டிவாக இருக்கணும்னு வசனமே சொல்லியிருக்காரு இயேசு கிறிஸ்து இல்லையா. வசனத்தில் என்ன சொல்லியிருக்காரு? நாம் சென்சிட்டிவாக இருக்கணும்னு தான் சொல்லியிருக்காரு. நாம் என்னென்னா பாடு கஷ்டம்லாம் அவருக்கு தானே, நம்மளுக்கு இல்லையா. அப்படி தானே யோசிக்கிறோம். ஒன்று வேணாம். இப்போ இந்த உங்களால் கூடுமா என்ற இந்த கேள்வியை யாரிடம் கேட்டது அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இயேசு கிறிஸ்து யார்கிட்ட? இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்டாங்களா? இயேசு கிறிஸ்து சீஷருங்கிட்ட கேட்குறாரு. எத்தனை சீஷருங்கிட்ட? 2 பேர்கிட்ட. கரெக்ட், வெரி குட். பாருங்க, உங்களால் கூடுமான்னு சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? கூடும்னு சொன்னாங்க. சரி, வாசிக்கலாம். மத்தேயு 20:22. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. பாருங்க, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். ஆக்சுவலாக இந்த கான்வர்சேஷன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை 3 வருஷம் ஊழியத்தை நிறைவேற்றி அவர் ஜெருசலேமுக்கு வந்துன்னுக்கிறார். அப்போது
தான் இந்த கான்வர்சேஷன் வருது ஆண்டவர்கிட்ட. எதனால் வருதுன்னா பாருங்கள், வந்து நம்ம யோவான் யாக்கோபனுடைய மதர் சொலோமியம்மாக்குறாங்க இல்லையா, அவங்க இயேசு கிறிஸ்துக்கு என்ன வேணும்? ரிலேஷனு இல்லையா. அப்புறம் வந்து அவர் சித்தி பசங்க அவங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்கன்னா, என்னுடைய பையன் ஒருத்தன் வந்து ரைட்டில், இன்னொரு பையன் லெஃப்டில் உட்காரணும். அப்போ மற்ற 10 பேர், இப்போது இங்கே இவ்வளோ பேர் இருக்கிறோம், இயேசு கிறிஸ்து உக்காந்துக்கிறாரு. இப்போ வந்து சார்லி பதரையும் வந்து இன்னொரு பதரையும் வந்து பக்கத்தில் உட்கார வைக்கிறோன்னு வச்சுங்க. மற்றவங்களுக்கெல்லாம் எப்படிக்கும்? அப்போ நாங்களெல்லாம் தூரம் உட்காரணும், இவங்க மட்டும் கிட்ட உட்காரணுமா? கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. இந்த அம்மா சும்மா இல்லாமல் பாருங்கள், வந்து எப்போ வந்து சகோதரிங்க வாயை திறக்கிறாங்களோ அப்போல்லாம் பிரச்சனை வந்துடும் பைபிளில். கரெக்டா? கரெக்டு தானே? பாருங்கள், வந்து வாசிங்க மத்தேயு 20:21. மத்தேயு 20:21. அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். ஆனால் மோட்டிவேஷன் கரெக்ட் தான். ஏன்னா இவர் வந்து அதாவது ராஜாதி ராஜாவாக வந்து ரூல் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து கிங்டமை எக்ஸ்லாபிஷ் பண்ணார். அதே நேரத்தில் தேவனுடைய அல்டிமேட் பிளான் என்னான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? அவருடைய திட்டத்தினுடைய கரு நோக்கம் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லலாம்? தேவனுடைய திட்டத்தினுடைய கரு ஒன்று இருக்குது இல்லை, நோக்கம். அது என்னன்னு கேட்டால் என்ன சொல்லலாம்? தேவ பக்தி உள்ள சந்ததியை எடுக்கணுன்றது தான். அந்த தேவ பக்தி உள்ள சந்ததியினுடைய தலை யாருன்னு கேட்டால் இயேசு கிறிஸ்து. அவர் தான் ராஜாதி ராஜா. அவருக்கு பக்கத்தில் உட்கார்றது விரும்புறது தப்பு இல்லை. ஆனால் அங்கே இருக்கிறது 12 பேர். ஆனால் 2 பேருக்கு மட்டும் வேணும்னும் போது தான் அங்கே வந்து யார் பெரியவங்கன்ற ஒரு டிபேட்டை என்ன ஆகிடுது, டெவலப் ஆகிடுது. அப்போது இயேசு கிறிஸ்து கேட்குறாரு. அப்போவும் நம்ம ஆதார வசனத்தில் பார்த்ததை மறுபடியும் படிக்கலாம். மத்தேயு 20:22. இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. பார்த்தீங்களா, கிளியராக சொல்லிட்டாரு. நீங்கள் கேட்குறது உங்களுக்கே தெரியல, ஆனால் கேட்டீங்க. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும். இங்கே அப்பத்தை பற்றியும் திராட்சை ரசத்தை பற்றியும் என்ன பண்ணல, பேசல. என்ன சொல்கிறாருன்னா, குடிக்கும் பாத்திரத்தையும் இன்னொரு ஸ்நானத்தையும் பற்றி சொல்கிறார். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். என்னது இது? குடிக்கும் பாத்திரம் எது, ஸ்நானம் எது? அவர் வந்து படப்போகிற பாடுகள், அப்புறம் ஸ்நானம். அவர் வந்து இன்ன விதமாக மறிக்க போகிறாரு, சிலுவையில் மறிக்க போகிற மரணத்தை பற்றி என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். பாடுபடுறதையும் மரணத்தை பற்றியும் அவர் வந்து கிளியராக சொல்கிறாரு. உங்களால் கூடுமான்னு கேட்குறாரு. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க? கூடும்னு சொல்கிறாங்க. எதை பேஸ் பண்ணி சொன்னாங்க? இயேசு கிறிஸ்து தான் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, 3 வருஷத்தில் ஒரு முறை விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடுன்னு சொல்லி கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து இவங்க விசுவாசிச்சு தானே பின்னாடி வந்திருந்தாங்க. அப்படி பின்னாடி வரும்போது இவர் மேலே நம்மளுக்கு விசுவாசம் இருக்கிறதுனால இவர் செய்கிறதெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும்னு ஒரு, அதாவது வந்து தெரிஞ்சோ தெரியாமே சொல்லிட்டாங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, உடனே வாசிங்க 20:23. மத்தேயு 20:23. அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும். பார்த்தீங்களா, வலது பாரிசத்தில் இடது பாரிசத்தில் தான் இடம் கேட்டாங்க. அந்த இடம் கேட்ட அந்த பொசிஷனில் உட்கார வைக்கிறது வந்து என்னுடைய விருப்பம் இல்லை,
உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியமல்ல என்றார். ஏன்னா பிதா தான் இழுத்துக்கிறாரு இயேசு கிறிஸ்துக்கிட்ட வர்றதுக்கு. அப்போ அவங்க எங்கே உட்காரணுன்றதை யார் தான் முடிவு பண்ணணும்? பிதா தான் முடிவு பண்ணணும். கிளியராக சொல்லிட்டாரு. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னன்னா வழி காட்டுறாரு. அந்த வழியில் பர்ஃபெக்டாக போனாக்கா உட்கார வைக்கிறது பிதா உட்கார வச்சிருவார். நமக்கு நல்லாவே தெரியும், மகிமையில் நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரங்கள் வித்தியாசம் இருக்குது இல்லையா? யோவான் ஸ்நானகனை பற்றி சொல்லும்போது கூட பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாக இருக்கிறவன் யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பெரியவன்ட்டார். அப்போது பரலோக ராஜ்யத்தில் பாத அங்கங்களாக போய் சேர்ற கடைசி அங்கங்களை வந்து அப்போஸ்தலருக்கு ஈக்குவலாக நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு என்னென்னா பேசிக் தெரிஞ்சாவே நம்ம வந்து இயேசு கிறிஸ்து ஆகிட்டோன்ற ஒரு மைண்ட் செட்டு நமக்கு. கரெக்டாக பேசிக் மட்டும் தெரியும், ஆனால் நம்ம வந்து இயேசு கிறிஸ்தா மாறிட்டோம் அப்படின்ற ஒரு, அதாவது இவங்களுக்கு கூடன்னு சொன்னாங்களே அந்த மாதிரி மைண்டு தெரியாமல் அறியாமல் பண்ணுறது தான். இது தெரிஞ்சு யாரும் சொல்கிறது கிடையாது. ஏன்னா உலகத்திலேருந்து பிரிஞ்சிட்டோம், இதுதான் சத்தியம்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணுறோன்னா இன்னும் நம்மளுடைய அந்த இயேசு கிறிஸ்துனுடைய நிறைவான வளர்ச்சி எதுன்னு தெரிஞ்சிக்காமல் பேசுகிறதுனால இயேசு கிறிஸ்து குடும்பம் இப்போ இல்லை பின்னாடி அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவர் வந்து சொல்கிறது ரொம்ப கிளியராக சொல்கிறாரு, நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறுவீர்கள். பேப்டிசம் நான் எடுக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பேப்டிசம் எடுப்பீங்க. ஏன் பேப்டிசம் எடுப்பீங்கன்னா அது தேவனுடைய நீதி, தேவனுடைய ஆலோசனை, அதை நீங்கள் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் நான் பெரும் பாருங்க வந்து அந்த அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்தை நீங்கள் வந்து கடந்து போவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஃப்யூச்சரை பற்றி தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு தவிர அட் ப்ரெசென்ட்டில் அவங்க வந்து கூடும் சொன்னாங்களே அதை பற்றி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, சொல்லலை. அப்போது 3.5 வருஷமும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய ஜீவ ஓட்டத்தை மரணத்தில் ஊற்றினுக்கிறார். 3.5 வருஷமும் செத்துனுக்கிறாரு இல்லையா? நான் பெறப்போகும் ஸ்நானம் அதுதான் சொல்லிட்டு கிளியராக சொல்கிறாரு. நான் குடிக்கும் பாத்திரம் என்னென்னா பாருங்கள் வந்து அவர் வந்து அநேக பாடுகள் பட்டு மறிக்கணுன்றது தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்தை நீங்களும் வந்து எனக்கு பின்னாடி நிறைவேற்றுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்யூச்சரை பற்றி சொன்னார்ன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதுதான் குடிக்கும் பாத்திரத்தில்னு ரொம்ப கிளியராக சொன்னார். பாருங்கள் வந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 20:19. மத்தேயு 20:19 அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். சீஷர்களுக்கு என்னென்னா இவர் வந்து தன்னுடைய குருவாகவும் ஒரு தலைவராகவும் இவரை வச்சுருக்கிறாங்க. திடீர்னு வந்து இவர் பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் புரஜாதியை ஒப்பு கொடுக்கவும் 3ஆம் நாள் உயிர், இந்த பாடம் இந்த வசனமெல்லாம் ஏற்கனவே பதிலே எடுத்துட்டார். இதில் என்ன ஒரு ட்ராபேக்னா இந்த 7 நாளை பற்றி தான் நீங்கள் பேசி ஆகணும் நம்ம தலையெழுத்து. ஏன்னு கேட்டால் கெத்செமனே அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நினைவு கூறுதல் பீரியடில் எதை பற்றி தான் பேசி ஆகணும், நம்ம 7 நாளை பற்றி தான் பேசணும். இதை விட்டு நீங்கள் எதையும் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. அதனால் ரிப்பீட் ஆகும். ஆனால் ரிப்பீட் ஆனாலையும் அது நமக்கு சிலுவை குறித்த உபதேசம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலனாக இருக்குது. அதனால் நாம் என்ன பண்ணலாம், கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி என்ன பண்ணலாம், போர் அடிக்காமல் கேட்டுக்கலாம். பாருங்க வந்து 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்திருப்பார்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப சங்கடமாயிடுது. தன்னுடைய குரு, தன்னுடைய தலைவர், அவர் வந்து ரூல் பண்ணுவார், நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு பொசிஷனை கொடுப்பாரு, ரைட் லெஃப்ட் உட்காரலான்னு பார்த்தா திடீர்னு இவர் செத்துறான்னு சொல்கிறாரு. செத்துட்டா நான் அந்த பொசிஷனுக்கு என்ன பண்ண முடியாது, நம்மளால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பாருங்க வந்து மத்தேயு 6:53. யோவான் 6:53
அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. அப்போ ஆ, என் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும், அப்போ நாம் வந்து இந்த நினைவு கூறுதல்ல அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நாம் பருகலைன்னா நமக்குள்ள என்ன இல்லையா, ஜீவன் இல்லை. அப்போது நான் பெரும் ஸ்நானத்தையும் நான் பெரும் அந்த பழப்போகிற பாடுகளையும் நான் நீங்கள் வாங்கலைன்னா உங்களுக்கு என்ன இல்லை, ஜீவன் இல்லைன்றாரு. அப்போது பேஸ் என்னான்னு கேட்டால், ஸ்டார்டிங் ஸ்டெப்பு என்னான்னு கேட்டால், அவருடைய மாம்சத்தை புசிக்கணும், அவருடைய ரத்தத்தை என்ன பண்ணணும், பானம் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா உங்களுக்கு ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னு அர்த்தம். யோவான் 18:11. யோவான் 18:11. அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்து வந்து அரெஸ்ட் பண்ண வராங்க. அப்போது உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு மல்குஸ் காதை வெட்டிடுறாரு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, பரவாயில்ல, நீ தான் என்னுடைய உண்மையான சிஷ்யன், எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறேன்னு தானே சொல்லியிருக்கணும். என்ன சொல்லிட்டாரு, பட்டயத்தை என்ன பண்ணு, உரையில் போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணால் திருப்பேனோ. இப்போ நமக்கு வந்து ஏதோ ஒரு சோதனை வருதுன்னு வச்சுங்க, அந்த சோதனையை பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம்னு நம்ம நினைப்போமா, ஐயோ இந்த பாடு எனக்கு நான் எதுக்கு வந்துச்சுன்னு யோசிப்போமா? மற்றவங்கெல்லாம் சந்தோஷமாகறாங்க, எனக்கு மட்டும் இப்படி வருதே, யோசிப்போமா? யோசிக்க மாட்டோமா? யோசித்து பாருங்கள். ஆனால் யார் வந்து தேவனுடைய சிக்ஷையை வாங்குகிறாங்களோ அதிகமாக, அவங்க வந்து அவங்க பட்சத்தில் தேவன் இருக்கிறாருன்னு நம்மளுக்கு நல்லா வசனம் இருக்குது இல்லையா? தகப்பன் சிக்ஷையாது புத்திரன் உண்டோ. அப்படின்னா சிக்ஷை வருதுன்னா அதை இயேசு கிறிஸ்து எப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கினாரோ அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நம்ம கிட்ட இருக்கணும். அது எதுவாக இருந்தாலும் சரி. ஏன்னா பாருங்கள், வந்து ஆக்சுவலாக நான் பானம் பண்ணாது இருப்பேனோன்னு சொன்னார், ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக பானம் பண்ணார். எப்படி பானம் பண்ணார்ன்றதுக்கு நம்ம ஏசாயாவில் தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலே முதல்லே அவர் என்னென்ன பண்ணணுன்றதெல்லாம் சொல்லிட்டார். ஏன்னு கேட்டால் பாருங்கள், வந்து யோவான் 12:27 படிங்க. யோவான் 12:27. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன், நான் என்ன சொல்லுவேன், பிதாவே பிதாவே இந்த வேலையின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ. பிதாவே இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று, என்னை காப்பாத்திருங்க, இந்த பாடெல்லாம் படாத மாதிரி அப்படின்னு சொல்லுவனா அப்படின்னு கேட்குறாரு. ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன்னா, இந்த மாதிரி பாடுபட்டு அடிபட்டு சாவறதுக்குன்னே என்ன பண்ணிக்கிறேன் நான் வந்துக்கிறேன்றது கன்ஃபார்மாக தெரியும் அவருக்கு. அதை தான் பாருங்கள், அப்போ வந்து ஏசாயெல்லாம் வந்து அவர் பக்காவாக, ஏன்னா அவர் தானே எழுதி சொன்னார். அப்புறமா என்ன பண்ணுறாரு, 40 நாள் வந்து அந்த உபவாசம் இருக்கும்போது ஃபுல்லாக என்ன பண்ணுறாரு, மெடிடேட் பண்ணி வாங்கிடுறாரு. இப்போ நம்ம வந்து ஏன் இந்த நினைவு கூறுதல் நாளில் சென்சிட்டிவாக இருக்கணும்னா, எந்த அளவுக்கு நம்ம மெடிடேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய பிளானை உள்வாங்கலாம். இப்போ நம்ம மீட்டிங்ஸ் மட்டும் அட்டன் பண்ணுறோம், வீட்டில் வந்து எதையும் படிக்கிறதில்ல. நினைவு கூறுதல் சம்மந்தமாக நாம் உன்னுடைய புது சிருஷ்டி வளர்ந்துருமா, வளருமா, வளராதா? வளராது. அப்போ புது சிருஷ்டி வளரலாம், இயேசு கிறிஸ்துவா மாறுவோமா? நம்ம மாற மாட்டோமே. அப்போ நாம் என்ன பண்ணோன்னா, முதல்ல 54,000 பக்கம் எழுதிக்கிறாரு, எல்லாத்தையும் படிக்க சொல்ல. நினைவு கூறுதல்னு தனியாக ஒரு புக்கு கொடுக்குறாங்க, அதை மட்டும் படிக்கலாமே, அதுவும் இந்த பீரியடில் மட்டும். ஏன்னா அந்தந்த பீரியடில் அந்தந்த சத்தியங்களை உள்வாங்கினா தான் அந்தந்த கால சத்தியத்துக்கு ஏற்ற வளர்ச்சியை நம்மளால் என்ன பண்ண முடியும், அடைய முடியும். புது சிருஷ்டிகள் இல்லையா? நம்ம இயேசு கிறிஸ்துவா மாறணும்.
இயேசு கிறிஸ்துவ மாறினா அவருடைய பாடுகளில் பங்கெடுக்கணும்னா அவர் என்னென்ன பாடுகள் பட்டாருன்றதை ஃபுல் டீட்டெயிலில் நம்ம ரிசீவ் பண்ண இல்லை. பாருங்க வந்து வாசிக்கலாம் ஏசாயா 53:3. ஏசாயா 53:3 அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். அவர் நினைக்கல. ஏன்னா அவருக்கு தானே பாடு, அவருக்கு தானே கஷ்டம், அவருக்கு தானே துக்கம் இல்லையா? ஏன்னா அவரை தானே அசட்டை பண்ணாங்க, நம்மளை பண்ணலையே. நம்மளை பண்ணுற அசட்டை வந்து எதனா ஒரு சின்னதாக பண்ணிட்டா கூட நம்மளுக்கு வந்து கஷ்டமாயிடும். ஐயோ அசட்டை பண்ணிட்டாங்களே. இப்போது இந்த 53ஆம் வசனம் இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் பொருந்துமா, வேற யாருக்குன்னா பொருந்துமா? தலைக்கு பொருந்துறது எல்லாமே என்ன யாருக்கு பொருந்தும்? 1,40,000 பேருக்கும் பொருந்தும். இப்போ நம்மளையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அசட்டை பண்ணுவாங்க, புறக்கணிக்கப்பட்டவர்களாக நம்ம இருப்போம். ஆனால் சங்கீதத்தில் சொல்லுவார் 39:2 நினைக்கிறேன், வாசிங்க. சங்கீதம் 39:2 நான் மௌனமாகி ஊமையாய் இருந்தேன். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? பேச வேண்டிய நேரத்தில் பேசினாரு, பேசக்கூடாத நேரத்தில் பேசாமல் இருந்தார். ஊமையனாக இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். நலமானதையும் பேசாமல் பாருங்க. அப்போது நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன்னா நாம் நல்லதை கூட என்ன பண்ணக்கூடாது, நல்லது பேசுறது நம்மளுக்கு ப்ராக்டிஸ் கிடையாது. ஆனால் அட்லீஸ்ட் கெட்டதை என்ன பண்ணக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் பேசக்கூடாது இல்லையா? அப்போது அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம் முகங்களை மறைத்து கொண்டோம். அன்னைக்கு மறைச்சிக்கிறதுனால இன்றைக்கும் அதே கண்டிஷனில் இருந்தோம்னா நாம் இயேசு கிறிஸ்துவா என்ன பண்ண முடியாது, மாற முடியாது, அவருடைய பாடுகளில் பங்கெடுக்க முடியாது. சபை வந்து என்ன பண்ணுனா நம் முகங்களை மறைக்காமல் மகிமையில் அவரை போய் மீட் பண்ணோன்னா அவருடைய பாடுகளுக்கு நாம் என்ன ஆகணும், பங்காளிகளாக மாறணும். பங்காளிகளாக மாறுறதுக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பாடுகள், எவ்வளோ துக்கம் வந்தாலும் அதை வந்து சந்தோஷமாக என்னுடைய அப்பாவுடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு ஏற்றுக்கணும். அதனால தான் சொல்லும்போது பேதுரு சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா, வாசிக்கலாம் 1 பேதுரு 2:21. 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். எதற்காக அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள்? நம்ம இதை வசனத்தை நிறைய முறை கேட்டுக்கிறோம். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி மாதிரியை பின் வைத்து போனார்ன்றது நமக்கு நல்லா தெரியும். 1,40,000 பேருக்கு மட்டும்தான் அவருடைய அடிச்சுவடை பின்பற்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் 800 கோடி ஜனங்களுக்கு இல்லை, தேவ பக்தியுள்ள சந்ததிக்கு தானே கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துக்கு சுயாதீனம் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. சாத்தான் வந்து தேவனுக்கு ஆப்போசிட்டாக தன்னுடைய சுயாதீனத்தை என்ன பண்ணிட்டாரு, துர்குணத்துக்கு மூடலாக வச்சுக்கினார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுயாதீனத்தை சுதந்திரத்தை என்ன பண்ணாருன்னு கேட்குறேன். தேவனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணார். அதுக்கு எதுனா வசனம்? அதே 1 பேதுரு 2:16 படிங்க. 1 பேதுரு 2:16 இதில் வராது, நீங்கள் படிங்க. 1 பேதுரு 2:16 சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும். சுயாதீனம் உள்ளவர்கள், உங்களுக்கு சுதந்திரம் இருக்குதுன்றது நல்லா தெரியும். உங்கள் சுதந்திரத்தை சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல். உங்கள் சுதந்திரத்தை சுயாதீனத்தை உங்களுடைய சுய விருப்பமெல்லாம் இருக்குது இல்லையா, அதை துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள். இயேசு கிறிஸ்து தாங்க பர்ஃபெக்டாக பண்ணார். தன்னை தேவனுக்கு என்ன பண்ணிட்டாரு, அடிமையாக சரண்டர் பண்ணார்.
நாம் இயேசு கிறிஸ்து மாதிரி சரண்டர் பண்ணிட்டோம்னா சபையாக போயிடலாம். இதில் எதுனா 1%, 2%, 5%, 10%, இல்லை 50%, 75% சுயாதீனத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நமக்காக இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பாமன்னு ஆயிரும். சுயாதீனத்தை நம்ம யூஸ் பண்ணோம்னா இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்ப முடியாது. ஏன்னா இது ஜீவனுக்குரிய ஒரு ஓட்டம். நம்ம உயிர் மேலே நமக்கே பொறுப்பு இல்லைன்னா எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்துக்கு எப்பவுமே எங்கள் அப்பாவுக்கு நான் அடிமையாக இருக்கணும்னு யோசித்தார். அவர் அவ்வளோ கஷ்டத்துலேயும் சந்தோஷப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்கள் அப்பாவுக்கு நான் மகனா, எப்பவுமே நான் அவருக்கு அடிமையாக இருப்பேன். நாம உலகத்துக்கு அடிமையாவோ இல்லை நம்ம ரிலேஷன்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ இல்லை நம்மளுடைய சுயாதீனத்தை நம்ம அடக வைக்கிறோன்னு வச்சுங்க, நம்ம கிறிஸ்துவா என்ன பண்ண முடியாது, மாற முடியாது. என்னன்னா இயேசு கிறிஸ்துக்கு வந்த சோதனையிலேயே ரொம்ப விசேஷித்த சோதனை வந்துச்சான். எப்படி வந்துச்சான் பாருங்க. அதனால தான் பாருங்க, அந்த மறுபடியும் அந்த வசனத்தை 16 அப்படி கண்டினியூ பண்ணுறேன். 17ஆம் வசனம், எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். இல்லை 1 பேதுரு 2:17 படிங்க. 17ஆம் வசனம், எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். பாருங்க, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள்னா ஒரு சகோதரன் ஏதோ ஒன்று சொல்கிறாருன்னு வச்சுங்க, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது, அந்த மைண்டு இருந்துச்சுன்னா கனம் பண்ணுற மாதிரி வருமா? அது வராது. அப்போ கனம் பண்ணுறதுன்னா என்னென்னா, ஒருத்தர் சொல்கிறத ஒருத்தர் என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணுற மைண்டுக்கணும். இயேசு கிறிஸ்து பாருங்கள், கூட அந்த 12 பேரும் ரொம்ப அபூர்ணர். பேதுரு அடிக்கடி இயேசு கிறிஸ்துடைய மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி பேசலை. யோவானும் யாக்கோபும் போயிட்டு இந்த கிராமத்தை எரிச்சிடலான்றாங்க. யாருமே உருப்படியாக அந்த மாதிரி அங்கே தெரியல. ஆனால் போன பாடத்தில் தான் பார்த்தோம், தம்மிடத்தில் இருந்தவர்களிடம் அவர் அன்பு வச்ச மாதிரி முடிவு வரைந்தும் அன்பு வைத்தார். இமெச்சூரிட்டியாக தான் இருந்தாங்க, ஆனால் அன்பு வச்சார். ஏன்னா இன்னைக்கு இமெச்சூரிட்டியாக இருக்காங்க, நாளைக்கு என்ன மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவங்க மாறுவாங்க. நமக்கு எப்படி தெரியுமா, இன்றைக்கி இம்மெச்சூரிட்டியாக இருக்கிறியா, நீ இம்மெச்சூரிட்டி தான், நாளைக்கு மாறதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அதனால் நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், மதிக்க மாட்டேன். இயேசு கிறிஸ்து அப்படி இருந்திருந்தா அன்பு காட்டிக்கு வரான் சீஷரன்கிட்ட. அப்போது காண்கிற சகோதரன்கிட்ட அன்பு காட்டணும். ஏன்? அவர் கிறிஸ்துவா மாறுறதுக்காக ஓடிட்டுருக்கிறாரு. இன்றைக்கி எல்லாம் நாளைக்கு அவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய ஓட்டத்தை கிறிஸ்துவா ஓடி முடிச்சிடுவார். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இயேசு கிறிஸ்து மாதிரி தானே நம்ம மைண்ட் செட் இருக்கணும். அதனால தான் நம்ம சுயாதீனத்தை தேவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த ஒருவருக்கொருவர் கனம் பண்ணுறதை பண்ணிவிடுவோம். படிங்க. தேவனுக்கு பயந்திருங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து தேவனுக்கு பயந்ததுனால்தான் அந்த அதிகாரிகள் எடுத்த ஆக்ஷனுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, சரண்டர் பண்ணார். படிங்க. வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஏங்க இந்த மாதிரிலாம் ரஃபாக பேசினா யார் இவர் பேச்சு கேட்பாங்க? சொல்கிறேன் இல்லை, நம்ம சாப்பிட்டா சொல்ல தெரியாது, அவருக்கு சத்தியத்தில் தானே இருக்கார். சொல்கிறோமா இல்லையா? முரட்டு குணம் உள்ளவர்கள் கூட என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசக்கூடாது சொல்லாமா? அவர் அதிகாரத்தோடு சொல்கிறாருன்னா, ஒருவேளை அந்த வசனத்தின் அதிகாரத்தை யூஸ் பண்ணி பவுல் என்ன பண்ணுவார், நான் பெரம்போட வரட்டுமானாக்கா, நீ என்ன ஹெட்மாஸ்டர், நான் என்ன ஸ்டூடெண்ட்டான்னு கேட்டாங்களா யாருன்னா? யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை ஹெட்மாஸ்டராக தான் நினச்சார்.
தன்னை எப்பவுமே ஒரு மாணவனாக வச்சுக்கிறாரு. அப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன். ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவார்? ஹெட்மாஸ்டர் சொல்கிற மாதிரி தான் கேட்பார். திருப்பி எதனா பேசுவாரா? இஷ்டமாக எதனா செய்வாரா? அதே தான். பாருங்கள், நல்லா யூனிஃபார்மாக, அதாவது எல்லா வசனமும் நமக்கு என்ன பண்ணுதா, நல்லா என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் எழுதி வச்சுருக்காரு. நாம் மெடிடேட் பண்ணலைன்னா நாம் புது சிருஷ்டி என்ன பண்ண முடியாது, வளர்க்க முடியாமல் போயிடும். படிங்க, அப்படி கண்டினியூ பண்ணுங்கள். 19ஆம் வசனம். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம், தேவன் மீது பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரதியாயிருக்கும். பார்த்தீங்களா? ஒருவன் தேவன் மீது வாசிங்க, மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணுங்க. தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம், தேவன் மீது பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால். இயேசு கிறிஸ்து இதை தாங்க பண்ணார். தேவன் மேல பற்றுதலாக இருந்ததுனால அநியாயமாக பாட என்ன பண்ணார்னா சகிச்சார். நாமளும் என்ன பண்ணோம்? தேவன் மீது பற்றுதலாக இருக்கிற நிமித்தமாக நாம் செய்யாதெல்லாம் கூட செஞ்சாருன்னு சொல்லி சொன்னாக்கா நாம் என்ன பண்ணோம்? பொறுமையோட சகிக்கணும். நான் செய்யாதே சொல்கிறாரு, எப்படியானா நியாயப்படுத்தணும். என்ன நான் நல்லவன் என்ன பண்ணிடணும்? காமிச்சிடணும். இயேசு கிறிஸ்துக்கிட்ட தான் நல்லவங்கன்னு காமிக்கணுமே தவிர மனுஷர்கிட்ட நம்ம நல்லவங்கன்னு காமிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை காட்டிலும் தேவன் மீது பற்றுதலாக இருப்பதே நலம் சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம அந்த மனுஷர்கிட்ட நியாயப்படுத்தணும்? நான் நல்லவன் சொல்கிறதுனால, அவங்க நல்லவங்க நம்புறதுனால எதுனா லாபம் இருக்குதா? நஷ்டம் என்ன இருக்கும்? ஏன்னா நம்ம ஜீவன் போயிடும். அதில் ஜீவனை காப்பாற்றிக்கணும்னா சொன்னால் சொல்லிட்டுன்னு போயிடணும். உலகத்திலே சொல்லுவாங்க, போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும். இது பைபிள் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்க வேண்டிய கேரக்டரு. ஆனால் யாரும் அந்த மாதிரி இருக்குதில்ல, சும்மா வாய் தான். மனசளவில் யாரும் இருக்கிறதில்ல. பாருங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. 20ஆம் வசனம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியாயிருக்கும். அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். ஏற்கனவே பிரீதியாக இருக்கும்னு சொன்னார். இப்போ பிரீதினா என்னங்க? பிரியமாக இருக்கும், விருப்பமாக இருக்கும். தேவனுக்கு அதுதான் விருப்பம் இல்லையா? பாருங்க, அப்போது தேவனுக்கு எது பிரியம்னு இயேசு கிறிஸ்து பார்த்து பண்ணார். இந்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்து எப்படி தேவனுக்கு எது பிரீதியாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கினாரோ அதை செஞ்சார். அதனால்தான் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி. அப்படின்னா பிதாவாகிய தேவனுக்கு என்ன விருப்பமோ அதை மட்டும் இயேசு கிறிஸ்து செஞ்ச மாதிரி நம்மளை செய்ய சொல்கிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்துக்கு சோதனை சாதாரண சோதனை இல்லை. பாருங்க, வாசிங்க. ஆண்டவர் மீது தேவ தூஷணம் செய்ததாக ஆலோசனை ஆண்ட சங்கத்தார் முடிவு தெரியல. அதாவது நான் அது மிஸ் ஆகிட்டு நான் சொல்லிடுறேன். பாருங்க, தேவ தூஷணம் பண்ணதாக தான் அவர் மேலே குற்றச்சாட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் தேவதூஷணம் பண்ணல. ஆனால் அவர் மேலே அவங்க வச்ச குற்றச்சாட்டு என்ன? தேவதூஷணம். இயேசு கிறிஸ்து பிதாவை இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமால் நீங்கள் செய்யணும் ஜெபம் பண்ணார் இல்லையா? பதில் கூட கேட்டார், எதனால் பண்ணியிருப்பாருன்னு இல்லையா? வாசிக்கலாம், வாசிங்க. ஆண்டவர் மீது தேவதூஷணம் செய்ததாக ஆலோசனை சங்கத்தார் முடிவு பண்ணினார்கள். ஆண்டவரை பொறுத்தவரை தெய்வீக பிரமாணத்தை தூசித்தவராக நியாய பிரமாணத்தில் எதுவும் இல்லை. எனினும் அவருக்கு எதிராக தேவதூஷண குற்றமே தேர்ந்தெடுக்கப்பட்டது. இது அப்படி கண்டினியூ பண்ணுங்க. ஆனாலும் புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ள பாடுகளை அவர் அனுபவித்ததன் மூலம் அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். பிதாவின் சித்தம்
புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ள பாடுகளை அவர் அனுபவித்ததன் மூலம் கீழ்ப்படிதலை என்ன பண்ணாராம்? இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலை லேர்ன் பண்ணாராம் இந்த உலகத்துக்கு. ஏன்னா அவர் வந்து லோகோஸாக இருக்கும்போது செல்லப்பிள்ளையாக இருந்துட்டார், அங்கே நல்ல பேர் வாங்கிட்டார். ஆனால் ஹியூமன் நேச்சருக்கு வரும்போது, ஏன்னா பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கும்போது அவங்க லெவலுக்கு வந்தால் தான் அந்த மீட்கும் பொருளை என்ன பண்ண முடியும், அவரால் கொடுக்க முடியும். அதனால் அப்படி வரும்போது என்ன பண்ணிட்டாராம் பாருங்க, வந்து அந்த கீழ்ப்படிதல் வந்து ஒரு மனுஷனால் எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிய முடியுன்றத அனுபவபூர்வமாக ரியலைஸ் பண்ணுறாரு, டெஸ்ட் பண்ணுறாரு. பிதாவின் சித்தம் அனைத்திற்கும் அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார் மற்றும் இப்படியாக பிதாவினுடைய சித்தம் அனைத்திற்கும் தன்மை ஒப்பு கொடுத்தார். இப்போ நாம் வந்து நம்முடைய ஜீவனை எப்படியானா நாம் வந்து இழக்கக்கூடாது, மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அந்த திவ்ய சுபாவத்துக்கு நம்ம எப்படியானா போயிடணும், அந்த ஜீவ கிரீடத்தை நம்ம எப்படியானா வாங்கிடணுன்ட்டு தான் இயேசு கிறிஸ்து மாதிரி நம்ம வாங்கணும்னு வரும்போது நம்ம பிதாவினுடைய சித்தம் அனைத்திற்கும் தம்மை ஒப்பு கொடுத்த மாதிரி நாமளும் என்ன பண்ணோம், அனைத்திற்கும் ஒப்பு கொடுக்கணும். ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கலாமா? வச்சா என்ன ஆகும்? ஒப்பு கொடுக்காத மாதிரி கணக்கில் வந்துடும். படிங்க. இப்படியாக தம்முடைய நேர்மையை நிரூபித்தார். என் சித்தத்தின் அனைத்திற்கும் ஒப்பு கொடுத்து தன்னுடைய நேர்மையை நிரூபிச்சாராம். இயேசு கிறிஸ்துடைய அடிச்சோடில் நடக்கிறேன்னு வந்த நம்மளும் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம முழுசாக ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் அவருடைய அடிச்சோடில் நடக்கிறதா தேவன் கவுண்ட் பண்ணுவார். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வந்தேன். பார்த்தீங்களா, நான் சுயமாக எதையும் பேசுறதில்ல, பிதா எனக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை மட்டும் தான் நான் பேசுகிறேன். ஒரே ஒரு வார்த்தை கூட சுயமாக இவர் பேசுனதே இல்லைன்றதுக்கு நம்மளுக்கு நிறைய வசன ஆதாரங்கள் யோவானில் படிச்சிங்கன்னா நிறைய இருக்குது. அவருடைய பலி பட்சிக்கப்படுவதற்குரிய வேலை நெருங்கிய போது கெத்செமனேயின் தனிமையில், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என போதகம் ஜெபம் பண்ணினார். பார்த்தீங்களா, அதாவது இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும் என்று போதகர் ஜெபம் பண்ணினார். அவர் மரணத்தின் பாத்திரம் நீங்குவதற்கு ஜெபம் பண்ணினார் என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. அவர் வந்து இந்த மரணத்திலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக அந்த ஜெபத்தை பண்ணாருன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாதான், நினைக்கூடாது. பாருங்க, 7ஆம் தூதன் வந்து சாதாரண ஸ்பிரிட் கிடையாது. வாசிங்க. மாறாக சிலுவையில் அறையப்படுதலில் உள்ள அவமானத்தின் அனுபவங்கள் மாறக்கூடுமோ அல்லது இல்லையோ என்றே எண்ணினவராக காணப்பட்டார். என்னன்னா, தேவதூஷணம் பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு அவமானம் வந்துச்சு இல்லையா அவருக்கு, அந்த அவமானத்திலிருந்து நான் தப்பிச்சா போதும். ஒருவேளை நான் தெரியாதனமாக எதனா பேசி தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிற மாதிரி நான் எதனா அறியாமல் பண்ணிட்டேன். இப்போது தெரியாமல் செய்கிற தப்பு இருக்குது, துணிகரமாக செய்கிற தப்பு இருக்குது. துணிகரமாக செய்கிறது வந்து தெரிஞ்சே பண்ணுறது, தெரியாமல் செய்கிறது வந்து இன்டென்ஷனல் சின்னது. அது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வந்து யோசிக்காமல் செஞ்சிடுறது. அந்த மாதிரி எதனா யோசிக்காமல் கூட நான் செஞ்சுட்டு இருந்தேன்னா தப்பு தான். அதனால் என்ன பண்ணுங்க, நீங்கள் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமா, நாங்கள் தேவதூஷணம் பண்ணிவிட்டு நான் மறிக்கிற மரணத்துக்கு நான் போகக்கூடாதாண்டவர். அப்படி போனேன்னா அது உங்களையும் என்னை என்ன பண்ணுறது, பிரிச்சிடும். நான் எப்பவுமே உங்கள் கூட இருக்கணும். அதுக்காக தான் இந்த ப்ரேயரை பண்ணுறாரு. வாசிங்க. எனினும் அவர் முறுமுறுக்காமல் அல்லது எதிர்க்காமல், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தமே ஆக கடவது என்று கூறினதையே நாம் காண்கிறோம். பார்த்தீங்களா, அப்போ கூட என்னுடைய சித்தப்படி அல்லாண்டவரே, உம்முடைய சித்தப்படியே ஆக கடவுது அப்பான்னு நீங்கள் வந்து, நான் எந்த நோக்கத்தோடு நான் என்னுடைய வார்த்தைகள் இருந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியும். தவறி எதனை நான் பேசினேன்னா கூட நான் மறிக்கிறது உங்களை விட்டு பெரிய மரணமாக இருக்கக்கூடாது, நம்ம 2 பேரையும் ஒன்று சேர்க்குற மரணமாக அது இருக்கணுன்றதுனால பாருங்கள், வந்து எவ்வளோ வந்து அவர் மேலே ஒரு அன்பு வச்சுருந்தா, ஒரு செல்ல பிள்ளையாக இருந்தவர் எப்போ படித்தாரோ எல்லாத்துக்கும் முன்னாடி படிச்சுட்டு இவர் 2 பேருடைய அன்பு பார்த்தீங்கன்னா சாதாரண அன்பே கிடையாது, அவ்வளோ க்ளோஸாக இருந்தவங்க. படிங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார்.
தேவனை தூஷித்து தன் ஜீவனை இழக்கிறதுக்கு அவர் விருப்பப்படலை. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ப்ரேயர் பண்ணுறாரு. இப்படி ஒரு பொய்யான குற்றச்சாட்டில் மறிக்கிறதுனால அவருக்கு வந்து பிதா கிட்ட போக முடியாதுன்றது நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த ப்ரேயரை பண்ணாரே தவிர மற்றபடி வந்து அவர் வந்து அந்த மரணத்துக்கு பயந்தோ இல்லை வந்து அவர் வந்து இயலாமையிலையோ இந்த ப்ரேயர் என்ன பண்ணல. பயம்ன்றதே அவருக்கு கிடையாது. ஒரே ஒரு என்னென்னா, எங்கள் அப்பாவினுடைய நாமத்தை நான் தூஷிச்சிடக்கூடாது. அதுதான் அவருடைய 100% மோட்டிவேஷன். அவருக்கு நல்லா தெரியும். இப்போ வாசிங்க யோவான் 3:14-15. யோவான் 3:14 முதல் 15 முடிய. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். பார்த்தீங்களா? தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அதாவது சர்ப்பமானது மோசேவினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட போகிறாரு. அதுக்கு அது அடையாளம். அந்த சிலுவை மேலே யாரெல்லாம் விசுவாசம் வச்சு அந்த பாடுகளில் பங்கெடுக்கிறாங்களோ அவங்களும் வந்து கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவங்களும் உயர்த்தப்பட வேண்டும். அதனால தான் நான் இருக்கிற இடத்துல உங்களை கொண்டு போய் என்ன பண்ணுறேன், நான் சேர்க்குறேன்னு சொன்னார். பாருங்க, வந்து வாசிக்கலாம். இழிவுபடுத்த போகின்ற அவமதிக்கப்பட்டு போகின்ற நேரத்தை அவர் நெருங்க அவ்விஷயம் அனைத்தையும் அவர் உணர்ந்தபோது அவர் மிகவும் கூனி குறுகி, இப்பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்னை விட்டு நீங்கட்டும். பார்த்தீங்களா? இழிவுபடுத்த போகிற அவமதிக்கப்பட போகின்ற நேரத்தை அவர் நெருங்க ரொம்ப அவர் கிட்ட போக அவ்விஷயம் அனைத்தையும் அவர் உணர்ந்த போது அவர் மிகவும் கூனி குறுகி. இயேசு கிறிஸ்தே கூனி குறுகிறாருன்னா நாம் எப்படி கூனி குறுகணும் யோசித்து பாருங்கள். கூனி குறுகி இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடும்பம் நீங்கட்டும் என்று கதறி தம்முடைய இருதயத்தை ஊற்றினாராம். ஆனால் தம்முடைய அர்ப்பணிப்பின் போது, இதோ தேவனே உம் சித்தம் செய்ய வருகின்றேன் என்றுள்ள தம்முடைய உறுதிமொழியை உண்மை என்று தெரிவிக்கும் வண்ணமாக உடனடியாக இயேசு, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று கூறினார். பார்த்தீங்களா? அதாவது வந்து பேப்டிசம் எடுக்கும்போது என்ன சொல்லிட்டு வந்தார்? இதோ உம்முடைய தேவனே உம் சித்தம் செய்ய வருகிறேன். இயேசுக்கு சொன்ன மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணிக்கிறோம், உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன்னு வந்துக்கிறோம். ஏன்னா தலை சரீரம் ரெண்டு பேருமே ஒரே அக்ரிமெண்ட்டு தான். அந்த அக்ரிமெண்ட்டுக்கு வந்த பின்னாடி டக்குன்னு ஞாபகம் வந்துட்டு என்ன பண்ணேன்னா, ஆனாலும் நான் இப்படி சொல்லிட்டு வந்துக்கிறேன், எதனா தெரியாமல் பண்ணிட்டு இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு, ஆகிலும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தப்படியே ஆக கடவுதுன்றார். ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்து அவமானப்பட்டு அந்த மரணத்துக்கு போனார். ஆனால் தேவதூஷணம் பண்ணல. ஆனால் தேவதூஷணம் பண்ணிட்டுமான்றதை செக் பண்ணுறதுக்காக தான் ப்ரேயர் பண்ணார். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், வந்து அவருடைய அவமானத்தில் பங்கு கொள்கிறதுக்கு நாம் விரும்புகிறோமான்னு ஒரு கேள்வி கேட்டால், ஆக்சுவலாக வந்து அவருடைய அவமானத்தில் நம்ம பங்கெடுக்கிறதுக்கு விரும்புகிறோமா? நார்மலாக விரும்பினா தான் நம்ம சபையாக மாற முடியும் இல்லையா? பாருங்க, வந்து பிலிப்பியர் 1:20. பிலிப்பியர் 1:20. எதிலும் நான் கிறிஸ்துவிடம் தவறமாட்டேன். இது ERV. இதுவே நான் விரும்புவதும் நம்புவதும் கூட. நான் விரும்புவதும் என்னுடைய நம்பிக்கையும் விருப்பமும் என்னான்னு கேட்டால், இயேசு கிறிஸ்துக்கிட்ட நான் எதையுமே தவற மாட்டேன். இந்த உலகத்தில் என் வாழ்வில் நான் இயேசுவின் உயர்வை காட்ட வேண்டும். என் வாழ்வில் இயேசுவின் உயர்வை காட்ட வேண்டும்னா, இயேசு கிறிஸ்துனுடைய வளர்ச்சிக்கு தக்க வளர்ச்சி நான் என்ன பண்ணணும், இந்த உலகத்தில் காட்டணும். அதனை வெளிப்படுத்தும் தைரியத்தை எப்போதும் போல இப்போதும் பெறுவேன் என்று நான் நம்புகின்றேன். இயேசு கிறிஸ்து மாதிரி நான் வாழணுன்றத நான் தைரியமாக எப்போதும் போல இப்பொழுதும் பெறுவேன். நான் வாழ்ந்தாலும் சரி மரித்தாலும் சரி இதை செய்ய விரும்புகிறேன். மரணமானாலும் ஜீவனானாலும் இயேசு கிறிஸ்துவை நான் வந்து பிரதிபலிக்கணும், அதுதான் என்னுடைய விருப்பன்றார். பாருங்க, வந்து அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளுக்கு நம்ம வந்து அவர் பட்ட பாடு மாதிரி நம்ம பாடுபடணும்னு விரும்பணுமானா, மரணமானாலும் ஜீவனானாலும்
நான் வந்து இயேசு கிறிஸ்துவ பிரதிபலிக்கணுன்ற மைண்ட் நம்மக்கிட்ட இருக்கணும். அதே நேரத்தில் 2 தீமோத்தேயு 2:9-12. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9-12 வசனம். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். பார்த்தீங்களா? இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல் கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன் பவுல் சொல்கிறார். நாம் எதுக்கு தான் வந்துக்கிறோம்? துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் வந்துக்கிறோம். பாருங்க, அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அவரை நாம் மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அவரை நாம் மறுதலிப்போமா? மறுதலிப்போமான்னு கேட்குறேன். மறுதலிக்கிறதுனா என்னங்க? பேதுரு மறுதலிச்சார், அவர் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு. இப்போது ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்ய வரேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 1 மணி நேரம் ரிலாக்ஸாக வீட்டில் டைம் கிடைக்குது. அந்த நேரத்தில் வால்யூமோ இல்லை நினைவு கூறுதல் புக்கோ இல்லை பாதம் கழுவுதலோ ஏதோ ஒன்று ஆக மொத்தம் படிக்காம நாம் செல்லு பார்த்துன்னுக்குறோன்னு வச்சுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு அர்த்தம்? மறுதலிக்கிறோம். அவரும் நம்மை மறுதலிப்பார். பிதாக்கிட்ட போயிட்டு என் பையன் 1 மணி நேரம், ஆண்டவரே உங்கள் பையன் என்ன பண்ணார், என் தம்பி செல்லு பார்த்துருந்தாரு, அதனால் அவர் மன்னிச்சு என்ன பண்ணலாம், என்னுடைய சரீராங்கமாக நீங்கள் மார்க் போடுங்க அவருக்கு 1 மணி நேரத்துக்கு சொல்லி கேட்பாரா? நம்மளுக்கு என்னென்னா பக்கத்தில் இருக்கிற சகோதரன் பார்த்துட்டு வரான்னு பார்ப்போம். நாம் செல்லு பார்த்துனும் போது தேவதூதர் நின்று பார்த்துருக்கிறாரு. அப்பப்போ ரிப்போர்ட் என்ன பண்ணுக்குதான் போயினுங்க. சரியில்லை ஆண்டவரே, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் இழுத்துக்கினீங்க, இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டத்தை என்ன பண்ணல, ஓடல ஆண்டவரே சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஆண்டவரே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறாரு ஆண்டவரே, பரவாயில்ல உங்கள் பசங்க ரொம்ப நல்ல பசங்கன்னு சொல்லுவாரா? ரிப்போர்ட்டு ஒன்றும் வேணாங்க. இப்போ ஒரு ஆஃபீஸில் நம்மளை பேர்த்தி ஒரு கெட்ட பேர் வந்துச்சுன்னா எவ்வளோ துடிக்கிறோம் நம்ம நல்ல பேர் வாங்கிறதுக்கு. வாங்குறோமா இல்லையா? ஸ்கூல்லையோ இல்லை ஆஃபீஸ்லேயோ ஒரு ஹெட்மாஸ்டர் நம்மளை எதனா சொல்லிட்டாருன்னா எப்படியானா அவர்கிட்ட மறுபடியும் நல்ல பேர் வாங்கிடணுன்றதுக்காக என்னென்ன பண்ணுமோ அவ்வளோ பண்ணுவோம் நம்ம. ஆனால் ஜீவன் போகிற சமாச்சாரம் இது. மற்றவங்க பேர் கெட்டுக்கணும்னா கூட பரவாயில்ல, நம்மளுக்கு உயிர் போயிருமே. அதனால்தான் இம்மைக்கு மாத்திரம் அவர் மேலே நம்பிக்கை வச்சிருந்தாக்கா மற்றவங்கள விட பரிதபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோன்னு சொல்கிறார். எல்லாரை விட நாம் தான் இவங்கெல்லாம் சத்தியத்திலேருந்து ஆசீர்வாதத்துக்கு வரலைன்னா என்ன நினைக்குவாங்க, நம்மளை மாதிரி இருந்துட்டு போக வேண்டியது தானே, இவன் என்னத்துக்கு தேவையில்லாமல் போய் சேர்த்து செகண்ட் டேத்துக்கு போனான் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? உயிர் எதுலன்னா வந்துக்கலாமே உலகத்தில், எதுக்கு இவங்க செகண்ட் டேத்துக்கு போகணும் தேவையில்லாமல் யோசிப்பாங்களா இல்லையா? அதனால தான் பாருங்க அவரும் நம்மை மறுதலிப்பார்னா, தேவனால் ஒருத்தர் மறுதலிக்கிறார்னா அவங்க சர்வலோகத்திலையும் இல்லை. ஏன்னா 2 பொய் இருக்குது. ஒன்று அண்ட பொய், இன்னொன்று ஆகாச பொய். உலக லெவலில் போய் சொல்கிறது ஒன்று, சர்வலோகம் லெவலில் போய் சொல்கிறது ஒன்று. பேப்டிசம் எடுத்தவங்கெல்லாம் அதன்படி தாங்கள் வாழலைன்னா சர்வலோக லெவலில் போய் சொல்கிறோன்னு அர்த்தம். கரெக்டா? இது உண்மையாக இல்லையா? அப்போ நம்ம சர்வலோக லெவலில் ஒரு உடன்படிக்கை போட்டுக்கிறோன்னா அந்த உடன்படிக்கைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா, அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா மதுளிக்க மாட்டார், இல்லைன்னா மதுளிச்சிருவார். அதனால தான் பாருங்க வாசிங்க. சபை கர்த்தருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுதல். இயேசு கிறிஸ்துடைய பாத்திரத்தில் எப்படி சபை பானம் பண்ணுதல்ன்றதை பற்றி நம்ம மூத்த சகோதரர் எழுதியிருக்கார் பாருங்க, வாசிங்க. கர்த்தருடைய பாத்திரத்தில் சபை பானம் பண்ணுதல் என்பது தற்காலத்தில் கிறிஸ்துவின் பாடுகளிலுள்ள நமது பங்கெடுப்பை அடையாளப்படுத்துகின்றது. நம்முடைய பங்கெடுப்பை அது அடையாளப்படுத்தான். இயேசு கிறிஸ்து மாதிரி நம்ம எப்படி வாழறோன்றதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் நம்ம பானம் பண்ணுறது. சரியான நிபந்தனைகளின் கீழ் இப்பொழுது வராத எவரும், சரியான நிபந்தனை அவருடைய கட்டளைகள் என்ன, சட்டதிட்டங்கள், பிரமாணங்கள்,
அவருடைய சிட் ஸ்டாண்டு அவ்வளோதாங்க. இப்போது ஒருத்தர் மேரேஜ் பண்ணுறாரு, எதுக்கு? தன்னுடைய மனைவி தான் சொல்கிற மாதிரி கேட்கணும், கீழ்ப்படிணும், இவர் அன்பு காட்டணும்னு. இது நடக்குதா? இவர் உட்கார்றாரு, எழுனா எழுறாரு, அந்த அம்மா வந்து அதிகாரம் பண்ணுது. கரெக்டாக? சாத்தான் என்ன பண்ணிட்டான்னா டன்ட்டை மாற்றிட்டான். இயேசு கிறிஸ்து ஒரு லைஃப்னுடைய பேசிக் லா என்ன கொடுத்துட்டாருன்னா, மனைவி வந்து புருஷனுக்கு கீழ்ப்படியணும், புருஷன் அன்பு காட்டணும். இதை சகோதரிகளை பாஸ்டராக பண்ணி சிஎஸ்ஐயில் ஒரு அம்மா பிரசங்கம் பண்ணுது. இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்ம எதுனாலும் கேட்கலாம், அவர் கொடுக்கலனா சட்டை பிடிச்சி கேட்கலாம் அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டில் இது சட்டை பிடிச்சி கேட்கறது அப்படியே கொண்டாந்து சர்ச்சில் பிரசங்கம். அதனால தான் ஸ்திரீகள் உபதேசம் பண்ணுறதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, பர்மிஷன் கொடுக்கல. சாத்தான் கொடுத்ததுனால இயேசு கிறிஸ்து சட்டை பிடிக்கலான்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அதாவது வந்து சரியான நிபந்தனையின் கீழ் இயேசு கிறிஸ்து ஒன்று சொல்லிக்கிறாருன்னா அதை அப்படியே கீழ்ப்படினோம். நாம் சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு லைஃப் இருக்கும், பின்னாடி ஒரு லைஃப் இருக்கும். முன்னாடி நாம் வந்து செல்லம் கொடுத்துருக்கலாம். யாருக்கு? சகோதரிக்கு. இப்போ என்ன பண்ணோம்? இது பாருமா, இப்போ வந்து முன்னே இருந்ததை விட உன் மேலே எனக்கு அதிக விருப்பம் இருக்குது, அதனால் உன் உயிர் போயிடக்கூடாதுன்றதுனால உலக பிரகாரமாக நான் உன்னை ஏமாத்தின்னு செல்லம் கொடுத்தேன் பாரு, அந்த செல்லத்தை எடுத்துடுறேன், அன்பு காட்டுறேன். இப்போ நீ என்ன பண்ணு, என் கீழ்ப்படி, 2 பேரும் என்ன பண்ணலாம், சேர்ந்து இயேசு கிறிஸ்துக்கு பிரியமாக ஓடிடலாம். இப்போது உனக்கு பிரியமா நானும், எனக்கு பிரியமா நீயும் என்ன பண்ணியிருந்தோம், ஓடிந்தோம் இவ்வளோ நாளாக. இதுக்கு மேலே என்ன பண்ணலாம்? 2 பேரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துக்கு பிரியமாக ஓடிடலாம். இது கஷ்டமா? இதுதாங்க நிபந்தனையின் கீழ். அதாவது அதாவது வந்து சரியான நிபந்தனையின் கீழ் இப்பொழுது வராத எவரும். இயேசு கிறிஸ்து பேசிக்காக வந்து நம்ம ஓட்டத்தை எங்கே ஸ்டார்ட் பண்ணோம்? ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் தானே ஸ்டார்ட் பண்ணோம். அதுதானே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அங்கேயே இல்லாமல் சட்டியில் இருந்தால் தானே அகப்பில் வரும். அங்கேயே காலியாக இருந்துச்சுன்னா வெளியே வராது, எல்லாமே மாய்மாலமாக போயிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம இயேசு கிறிஸ்து மாதிரி பாருங்க, வந்து அவர் வந்து பிதா கிட்ட இருக்கும்போதே அந்த தாழ்மை இருந்துச்சு, சாந்தம் இருந்துச்சு, கீழ்ப்படிதல் இருந்துச்சு. உலகத்துக்கு வந்து அதே தான் காமிச்சார். இப்போ நம்மக்கிட்ட சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து இல்லாமல் தான் இருக்கும், ஆனால் வந்த பின்னாடி இதுதான் சொல்லிட்டு என்ன பண்ணால் இல்லாதெல்லாம் வந்து எடுத்து போட்டுருணும். சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்ததை மைண்ட்லேருந்து கொப்பையெல்லாம் எடுத்து போட்டு இப்போ என்ன பண்ணால் வசனத்தை ஃபில் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இயேசு கிறிஸ்துவோடைய குணலட்சணம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படியே வாசிங்க. புதிய உடன்படிக்கைக்கான மாபெரும் மத்தியஸ்தனுடைய சரீரத்தில் அங்கம் ஆகிவிட முடியாது. நிபந்தனைக்கு வரலைன்னா சரீர அங்கத்தில் நம்ம வந்து அங்கமாக ஆக முடியாதான். ஆகவே இரத்தத்தை பானம் பண்ணுவது என்பது பாத்திரத்தில் பங்கடைதல் ஆகும். இரத்தத்தில் பானம் பண்ணுவது என்பது பாத்திரத்தில் பங்கடைவதாகும். அப்போ அவருடைய பாடுகளுக்கு நம்ம பங்காளிகளாகிறோம். ஒருவேளை நாம் அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணவில்லை என்றால் நாம் அவருடைய மகிமையில் அவருடன் பங்கடைய முடியாது. பார்த்தீங்களா? பாத்திரத்தில் நான் அவருடைய பாடுகளில் பங்கடையில்னா, இயேசு கிறிஸ்து பட்ட பாடு, அவருக்கு வந்த அவமானத்தை மாதிரி நம்மளுக்கும் வரும், கஷ்டம் வரும், நிந்தைகள் வரும், அவமானம் எல்லாத்திலையும் நம்ம வந்து வரும்போது அதை சகிக்கலைன்னா நாம் அவருடைய இதில் என்ன பண்ணோம், பங்கட முடியாதுன்ட்டார், மகிமையில் பங்கட முடியாது. நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என்று இயேசு கூறினார். அனைவரும் பானம் பண்ண வேண்டும் மற்றும் முழு பாத்திரமும் இந்த யுகத்தில் காலியாக வேண்டும். பார்த்தீங்களா? இதாவது நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள்னு 12 பேரை பற்றி சொன்னாரா, 1,40,000 பேருக்கு சொன்னாரா? 1,40,000 பேரும் பானம் பண்ணணும். இன்றைக்கும் நாம் ஏன் பானம் பண்ணுகிறோன்னா இயேசுக்கு தான் வந்துட்டாரே. பானம் பண்ணி என்ன பண்ணோம், அந்த பாடுகளை கம்ப்ளீட்டாக முடிக்கணும். முழு பாத்திரமும் இந்த யுகத்தில் என்ன பண்ணிடணும், காலி ஆகணும். இயேசு கிறிஸ்து தனக்கு கொடுத்த பாத்திரத்தை வண்டல் வரலும் குடிச்சாராம். இப்போ காஃபி குடிச்சிட்டு அடியில் கொஞ்சம் கசடு மாதிரி இருக்கும் இந்த ஃபில்டர் காப்பியில், நம்ம அப்படியே வச்சுருவோம். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம் தெரியுமா, அந்த வண்டலை கூட குடிச்சிட்டாராம். நாம் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு சிங்கநாதம் ஜாஸ்தி,
இல்லையா? நம்ம எத்தையுமே கொஞ்சம் மீத்து வைக்கிறது வழக்கம். இயேசு கிறிஸ்து என்ன பண்ண மாட்டார், அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். வண்டல் வரலும் குடிப்பார். அதனால தான் முழு பாத்திரமும் இந்த யுகத்தில் என்ன பண்ணுமா, காலியாகணும். அப்படின்னா நாம் சபை என்ன பண்ணால் முழுசாக அந்த பாடு அனுபவிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். கடைசியில் அதாவது 10 கட்டளையில் ஒன்று மிஸ் பண்ணால் கூட என்ன ஆயிடுச்சு, 10மே நிறைவேற்றாத மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து இந்த சிஏ எக்ஸாம் மாதிரி. சிஏ படித்தவங்களுக்கு தெரியும், நல்லா நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் அங்கே இருக்கீங்க. அதில் 6 போர்ஷன் இருக்குதுன்னா எதனா ஒரு பாடத்தில் ஃபெயிலானா 5ம் போச்சு. 5த்தில் பாஸ் பண்ணியிருந்தால் கூட என்ன தான், ஃபெயில் தான், நீ பாஸ் கிடையாது. இயேசு கிறிஸ்து கூட அப்படி தான். சபை வந்து அவருடைய சட்டத்திட்டங்கள் எதனா ஒன்றுத்துக்கு நம்ம கீழ்ப்படினா கூட மொத்தம் கேன்சல். எங்கே நான் சொல்லிக்கிறாரா, எங்கே நான் சொல்லிக்கிறாரான்னு கேட்குறேன். வசனத்தில் எங்கே நான் சொல்லிக்கிறாரா, வேணும் நான் வாசிச்சிடலாம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் தானே, ஒரு நிமிஷம், இல்லை நீதிமான் நீதிக்கேடு செய்யும் போது அந்த வசனத்தை கொஞ்சம் எடுங்க. ஏத்துட்டீங்களா? சரி பாருங்க, வந்து நீதிமான் வந்து நீதிகேடு பண்ணால், நான் அப்படி சொல்லிடுறேன், அவன் வந்து இதுக்கு முன்னாடி செஞ்ச நீதியெல்லாம் நினைக்கப்படாதுன்ட்டார். ஒரு நீதிமான் வந்து பேப்டிசம் எடுத்துடுறாரு, அவர் வந்து நீதி பண்ணுகிறாரு. இப்போ திடீர்னு வந்து ஒரு அநீதி பண்ணுறாருன்னு வச்சுங்க, ஏற்கனவே செஞ்ச நீதியெல்லாம் என்ன பண்ண மாட்டாராம், நினைக்க மாட்டாராம், எல்லாமே கேன்சல். அப்போது அவர் பண்ண நீதி கேடு நிமித்தமாக அவர் என்ன பண்ணுவார், டெத் ஆயிடுவாராம். அப்போ எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம. அதனால தான் பாருங்கள், வந்து கடைசி வரலும் பண்ணணுமா, வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:12. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய். ஏன் இயேசு கிறிஸ்து மாதிரி நம்ம அதனால தான் இயேசு கிறிஸ்து உங்களால் கூடுமானா கூடுன்ட்டார். அவரே தெரியும் 1,00,000 பேர் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, கீழ்ப்படிவாங்க, பாடுகளுக்குள்ளே கடந்து வருவாங்கன்றது இயேசு கிறிஸ்து நல்லா தெரியும். அதனால தான் அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகை. 1,00,000 பேருக்கு கண்டிப்பாக இந்த வாய்ப்பு இருக்குது. அதில் நாம் பர்ஃபெக்டாக கீழ்ப்படிஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம அந்த ஆளுகைக்கு என்ன பண்ணிடலாம், போயிடலாம். இன்றைக்கி பாருங்கள், வந்து உலகத்தில் ஒரு 5 வருஷம் ரூல் பண்ணுறதுக்கு இன்னும் அமகலம் பண்ணுறாங்க. உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா? ஆனால் நாம் பாருங்கள், வந்து சர்வசாதாரணமாக மனசை மட்டும் சுத்தமாக வச்சிங்கன்னா போதும். அதாவது நம்ம எப்படின்னா ஆஃபரிங் எல்லாம் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக கொடுத்துருவோம். ஆனால் நம்மளை கேட்டால் என்ன பண்ணுவோம், நான் உங்களுடைய இதல்ல உங்களையே கேட்குறேன்றார். நம்மளை கொடுக்கறதுல கொஞ்சம் சாக்னைஸ் வரும். இயேசு கிறிஸ்து அவரை கொடுத்தாரு தேவனுக்கு. நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா நம்மளை தான் கேட்குறாரு தவிர நம்ம தான் என்ன பண்ணல. நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் யாருது, அவருது. அவர்கிட்டருந்து வாங்கி அவருக்கு கொடுக்குறோம். ஆனால் நம்மளை மட்டும் அவர்கிட்ட இருந்து பிரித்து வச்சுன்னுக்குறோம். ஆனால் கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், அவரோட கூட ஆளுகை செய்யலாம். இன்னும் எதுக்குன்னா பாருங்கள், வந்து ஆளுகை செய்யறதுன்னா சாதாரணமாக இல்லை. படிங்க. புதிய யுகத்தை ஆரம்பித்து வைப்பதிலும் அதன் ஆசீர்வாதங்களை விநியோகிப்பதிலும் நாம் பங்கடைவோம். புதிய யுகத்தை ஆரம்பித்து வைப்பதிலும் அந்த ஆசீர்வாதங்களை விநியோகிப்பதிலும் நாம் பங்கடைவோம். இந்த மிகவும் பெரிதான ஸ்லாக்கியம் 1,40,000 பேருக்கு மட்டுமே கூடும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஈடு பலி கொடுத்துட்டாரு. நாம் கொடுக்குற பலின்னா
ஜீவபலி. ஜீவபலின்றது கரெக்ட் தான். நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் இப்போ டேபர்நாக்கிளில் ஒரு பலி கொடுப்பாங்க. அந்த காளை பலி வந்து மீட்பு பொருளுக்கு பாவ நிவாரண பலி. இப்போ நம்மளெல்லாம் கொடுக்குறது ஈடு பலியா பாவ நிவாரண பலியா? பாவ நிவாரண பலி. அப்போ அந்த பாவ நிவாரண பலி நாம் கொடுக்குறோன்னா எதுக்குன்னா, இயேசு கிறிஸ்து மரணத்திலேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. பிரேத கோயிலில் அனைவரும் என் சத்தத்தை கேட்கும் காலம் வெளியே வந்துடுறாங்க. இப்போ அவங்கள வந்து பழைய மைண்டோடு வருவாங்க. அவங்கள வந்து சீர்படுத்தணும். அந்த வேலையை யார் தான் செய்யுது? சபை தான் பண்ணுது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை வந்து நிருபங்களாக இருக்கணும் இந்த உலகத்தில். இயேசு கிறிஸ்து மாதிரி இப்போ நாம் எப்படி இயேசு கிறிஸ்தையும் அப்போஸ்தலர்களையும் பார்த்து நாம் வந்து மாறுறோமோ, அந்த மாதிரி நம்மளை பார்த்து உலக ஜனங்கள் என்ன பண்ணணும்? மாறணும். அதுதானே சீர்படுத்துறது, அந்த ஆசீர்வாதத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. பாருங்க வந்து வாசிங்க. பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்கும் இரத்தத்தை தெளிப்பதற்கும் இடையே பெரிய வித்தியாசம் காணப்படுகின்றது. பார்த்தீங்களா? பாத்திரத்தில் பானம் பண்ணுறதுக்கும் ரத்தத்தை தெளிப்பதற்கும் இடையே நிறைய வித்தியாசம் இருக்குது. இரத்தத்தை தெளிப்பது என்பது நீதிமானாக்கப்படுதலை குறிக்கிறது. ஆனால் சபையினால் பாத்திரத்தில் பானம் பண்ணப்படுவது என்பது நீதிமானாக்கப்படுதலை மாத்திரமல்லாமல் பரிசுத்தமாக்கப்படுதலையும் குறிக்கின்றதாய் இருக்கும். எந்த அளவுக்கு நாங்கள் வந்து பாடுகளை சகிக்கிறோமோ அந்த அளவுக்கு பரிசுத்தமாகிறோமா? நீதிமான் ஆயிட்டா மட்டும் போதாது, பரிசுத்தவானானா தான் என்ன பண்ண முடியும்? இயேசு கிறிஸ்து மாதிரி. ஏன்னா அவர் பரிசுத்தர், பாவிகளுக்கு விலகினவர், குற்றமில்லாதவர். நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம பரிசுத்தவான்களாக பரிசுத்தப்படுத்துறதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுறோம். வாசிங்க. நம்முடைய விஷயத்தில் அனுபவங்கள் வித்தியாசமானதாய் காணப்படும். ஏனெனில் நாம் பூரணமில்லாதவர்களாய் காணப்படுவதினால் பூரணமானவரை கையாளும் கண்ணோட்டத்தில் இருந்து கொண்டு நாம் கையாள முடியாது. பார்த்தீங்களா? நம்ம அபூர்ணமாக்கத்தினால பூரணமானவரை கையாளும் கண்ணோட்டத்தில் இருந்து கொண்டு நம்ம என்ன பண்ண முடியாது? நம்மளால் கையாள முடியாது. ஆகவே நமக்கான பாத்திரம் என்பது போதகருடையது போன்று நிர்ணயிக்கப்பட்டதாக குறிப்பிட்டதாக இருக்கும் என்று எண்ணக்கூடாது. இயேசு கிறிஸ்து மாதிரி பாடுகள் நமக்கு வரும்னாலாம் நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, நினைக்க வேண்டியதில்லை. அப்படி வராது. காலையில் கூட சப்ஜெக்டில் சொன்னார் பதர். மாறாக பிதா தம்முடைய குமாரனுடன் கூட நாம் மரணத்தின் பாத்திரத்தில் ஒரு பங்கடையும் படிக்கு நம்மை அனுமதித்துள்ளார். பிதாவின் திட்டப்படி பிதாவினால் நம்முடைய பாத்திரம் ஊற்றப்படுகிறதாயினும் நம்முடைய பாத்திரமானது நம்முடைய இரட்சகரினால் மேற்பார்வையிடப்படுகின்றது. அவருடைய பாத்திரத்தில் 1,04,000 பேருக்கும் பங்கு இருக்குது. அதில் ஒரு சின்ன பார்ட்டு தான் நமக்கு என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்து கொடுக்குறாரு. நாம் வந்து இயேசு கிறிஸ்து மாதிரி அளவில்லாமல் வந்து அவருக்கு வந்து கஷ்டம், அவரில் அளவில்லாத பாடுகளெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, அனுபவிக்க போகிறதில்ல. இன்னும் நாம் வந்து மனதளவில் கஷ்டப்படுவோம், அவ்வளோதான். அவர் மாதிரி நம்ம சரீர பிரகாரமாக எதுனா நம்ம வந்து சவுக்கடி வாங்க போகிறோமா? அப்படியே வாங்கினாலும் என்ன பண்ணணும்? சகிக்கணுமே. அப்போ நாம் பலியெல்லாம் இயேசு கிறிஸ்துவினால் மேற்பார்வையிடப்படுகிறதான். சூப்பர்வைசர் கீழே தான் நம்ம என்ன பண்ணுறோம்? பலி செலுத்தினுக்கிறோம். அப்போ சூப்பர்வைஸ் பண்ணுறாருன்னா நம்ம பலி சரியாக இருக்குது சரியில்லைன்றதை என்ன பண்ணுவார்? சூப்பர்வைசரு மேனேஜர்கிட்ட சொல்லுவார். அப்பாவுக்கு போயிடும் இல்லையா? வாசிங்க 2 கொரிந்தியர் 12:9. 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். நாம் வந்து பலி செலுத்தும் போது நமக்கு இருக்கிற குறையெல்லாம் அவர் வந்து நிறைவேற்றுறாரு. ஏன் சூப்பர்வைஸ் பண்ணுறாருன்னா, நாம் உடனே எதனா வந்து பலி செலுத்தும் போது நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டு, நம்மளுக்கு வந்து பவர் வேணுன்னா யார்கிட்ட தான் வாங்குகிறோம்? ப்ரேயர் பண்ணி அவர்கிட்ட தான் வாங்குகிறோம். ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா உடனே நம்ம வந்து அந்த கஷ்டத்தை நாமளே மேற்கொள்ளலாம்னு நினைக்கிறோமா, இல்லை ப்ரேயர் பண்ணுறோமா? ப்ரேயர் பண்ணுறோம். அப்போ ப்ரேயர் பண்ணும்போது சூப்பர்வைசர் என்ன பண்ணுவார்? அந்த வல்லமையை தேவன்கிட்டேருந்து வாங்கி கொடுப்பாரு. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவுடைய மேற்பார்வை நமக்கு அவசியமாக இருக்குது. அதனால தான் பாருங்கள், வந்து என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணம். நாம் வந்து எதனா பிரச்சனை வச்சுன்னா உடனே ப்ரேயர் பண்ணிட்டோம்னா தப்பிச்சிடலாம். அதுதான் நம்மளுக்கு சூப்பர்வைசர் சொல்லிக்கிறார், நான் உங்களுக்காக என்ன பண்ணுறேன்? வேண்டிக் கொள்கிறேன்றார். பாருங்கள் வந்து வாசிங்க. இப்போ
நாம் அவருடைய பாத்திரத்தில் பங்கெடுக்காதது வரையிலும், நாம் அவருடன் கூட மரணத்துக்குள் மூழ்காதது வரையிலும் நம்மால் அவருடைய மகிமையின் ராஜ்யத்தில் பங்கடைய முடியாது என்பதையும், அவருடைய சிங்காசனத்தில் அவருடன் கூட ஒருபோதும் நம்மால் உட்கார முடியாது என்பதையும் நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளில் நம்ம பங்கெடுக்கலைன்னா நாம் வந்து உலக பிரகாரமாக நான் வாழ்ந்துட்டேன், நான் வந்து எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நம்மளுக்கு என்னாகாது, ஆசீர்வாதம் கிடைக்காது. அவருடைய பாடுகளில் கம்பல்சரி நம்ம பங்கெடுத்தால் மட்டும்தான் நமக்குன்னு கொடுத்துக்கிற அந்த கொஞ்சம் பாடுகள், அந்த பாடுகளில் நம்ம வந்து கிராஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்படி நம்ம அதை கிராஸ் பண்ணலைன்னா நாம் வந்து ஆசீர்வாதம் கிடைக்காதுன்றதை மறந்துடக்கூடாதுன்றாரு. மாபெரும் விலையுடைய இந்த முத்தை அடையத்தக்கதாக இந்த பூமியின் அனைத்தையும் குப்பையும் நஷ்டமும் என்று என்ன கனவோமாக. நம்மளுக்கு மாடல் ரோல் அப்போஸ்தலர் பவுல் இருக்கிறாரு. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிகிறதற்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன்னு சொல்லிட்டார் அவரே ஃபஸ்ட்டு. பாடுகளின் அனுபவங்கள் நமக்கு வரும்போது நாம் அச்சமடையாமல் இருப்போமாக. இன்னுமாக நம்மை சோதிக்கும்படி நம் நடுவில் பற்றியெரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் காணப்படுவோமாக. ஏனெனில் நம்முடைய அன்புக்குரிய போதகருடன் கூட இப்பொழுது பாடுபடுவதற்கும் பின்னர் நித்தியத்திற்குரிய ராஜ்யத்தில் அவருடன் கூட மகிமைப்படத்தக்கதாக நாம் அழைக்கப்பட்டும் இருக்கின்றோம். நம்ம பாடுகளின் வந்து அந்த அனுபவம் வரும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாதான், அச்சமடையக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம மத்தியில் சோதிக்கும்படி நடுவில் பற்றி இருக்கிற அக்னியை குறித்து புதுமைன்றனா ஏற்கனவே இயேசு கிறிஸ்துக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் மற்ற முன்னாடி நம்மளுக்கு இருந்த மூத்த சகோதரர்களுக்கு எல்லாரும் அனுபவிச்சதை தான் நம்மளும் என்ன பண்ண போகிறோம், அனுபவிக்க போகிறோமே தவிர ஸ்பெஷலாக நம்மளுக்கு வந்து ஒன்றும் பெருசாக என்ன பண்ண போகிறதில்ல. அதோட முன்னாடி இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது. நம்மளுக்கான இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இப்போ பாருங்கள் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு வரலன்னு வச்சுங்க, அட்லீஸ்ட் ஜூமில் பார்க்கறதுக்கு நெட்டில் பார்த்துக்கிறதுக்கான வசதிக்குது. அப்போல்லாம் அந்த வசதி இருந்துச்சா? மிஸ் பண்ணது தான். அப்படி வாய்ப்பு கிடைச்சி கூட மிஸ் பண்ணுறோன்னா அதுதான் பரிதபிக்க வேண்டிய நிலைமை. இப்போது ஏதோ ஒரு சூழ்நிலை வர முடியல, சிக்காவே இருக்கிறோன்னு வச்சுக்கலாம், வேறு எந்த காரணம் கூட வேணாம். நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அதெல்லாம் சொன்னால் கூட கஷ்டமாகும் நமக்கு. ஏன்னா நம்மளை பற்றி நம்மளுக்கு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாயிடும், நம்மளுக்கு சிக்காயிடும். மீட்டிங்க்கு வர முடியல, வீட்டில் உக்காந்து நம்ம பார்க்குறோன்னு வச்சுங்க பாடத்தை, நம்ம புது சிருஷ்டிக்கும் நம்ம தேவனுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற லிங்க்கு கட் ஆகுமா? ஆகாது. ஜீவனை இழக்குவோமா? இழக்க மாட்டோம். அப்போது தேவன் வந்து இந்த ப்ரிவிலேஜை எதுக்கு கொடுத்துக்கிறாருன்னா, நம்முடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் இந்த ஃபெசிலிட்டிலாம் கொடுத்துக்கிறாரு. அதனால தான் பாருங்கள் வந்து நம்மளை கூப்பிட்டுக்கிறது எதுக்குன்னா, அவர் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறதுக்கு. அப்படி வாங்கிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து சாதாரணமாக வீட்டில் கூட எல்லோரும் மாட்டி வச்சுனுப்போம், உன்னால் கூடுமான்னு வச்சுனுக்கிறோமா இல்லையா? வாசிக்கலாம். உனக்கு பக்கபலமாக நிற்க நண்பனும் இல்லை, இளைப்பாறுதல் தர எந்த கரமும் இல்லை, காரிருளில் உன்னால் துணிச்சலாக முன்னேறி செல்ல முடியுமா? பார்த்தீங்களா? அதாவது உனக்கு பக்கபலமாக நிற்க நண்பனும் இல்லை. இப்போ சகோதரங்களெல்லாம் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிறோம், யாருடைய சப்போர்ட்டும் இல்லை, துணிச்சலாக முன்னேறி போக முடியுமா உன்னால் அப்படின்னு கேட்குறாரு. எதுனா கஷ்டம் வச்சுன்னா உடனே ஐயோ எனக்கு யாரும் இல்லாமல் போயிட்டாங்களே. இயேசு கிறிஸ்து அப்படியே பண்ணார். எங்கள் அப்பா எப்பவுமே என் கொடுக்குறாரு. தலை சொல்லிச்சு, சரீரம் என்ன தான் சொல்லணும், அதை தானே சொல்லணும். காரிருளில் உன்னால் துணிச்சலாக முன்னேறி செல்ல முடியுமா? அங்கு கர்த்தர் வெளிச்சத்தை அனுப்பும் வரை பொறுமையோடு காத்திருக்க உன்னால் கூடுமா? உன்னால் முடியுமா? கேட்டதும் இப்போ வீட்டில் கூட எதனா கேட்டால் உடனே கொடுத்துடணும், செஞ்சிடணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். கொஞ்சம் பொறுமை என்ன பண்ணுறதில்ல, இருக்கிறதில்ல. பொறுமையோடு உன்னால் இருக்க முடியுமான்னு கேட்குறாரு. தேவன் வந்து வெளிச்சத்தை அனுப்புகிறவர்களும் நாம் கேட்குற கேள்விக்கு அவர் பதில் தர்றவர்களும் பொறுமையோடு காத்திருக்க உன்னால் முடியுமான்றார். இப்போ நம்ம வீட்டில் படுற அவசரத்தை சத்தியத்துக்கு வந்த பின்னால் ஏற்கனவே பழைய வாழ்க்கையில் தான் அவசரப்படுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? பொறுமை, அதுவும் நீடிய பொறுமை தான் ஆவியின் கனி. அந்த கனி நம்ம கிட்ட அபரிவிதமாக இருந்தால் தான் இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், கோஆப்ரேட் பண்ண முடியும். குறுகலான வழி நெருக்கமான பாதையில் நடக்க உன்னால் கூடுமா? பார்த்தீங்களா?
குறுகலான வழி, நெருக்கமான பாதையில் உன்னால் கூடுமா? நாம் அதுக்கு தானே வந்துக்கிறோம். நடக்க முடியலன்ட்டா நடக்க விருப்பங்கிறவங்க நடந்து போயிடுவாங்க. இப்படியாக அவர் அளிக்கும் பாத்திரத்தில் நீ பானம் பண்ணி சத்திய கொடியை உயர்த்தி பிடித்திருக்கும் போது நீ அவருடையவனாய் இருப்பாய். அவருடைய கிரீடம் உனக்கு மகுடமாகும். அவரது சிங்காசனத்தில் நீ அமர்ந்து அவரது மகிமையில் பங்கு பெறுவாய். பார்த்தீங்களா? இப்படியாக அவர் அளிக்கும் பாத்திரத்தில் நீ பானம் பண்ணி, இயேசு கிறிஸ்து எப்படி அந்த பாத்திரத்தை, அவருக்கு கொடுத்த பாத்திரத்தை பானம் பண்ணாரோ அதே மாதிரி நமக்கு கொடுக்குற, தேவன் நமக்குன்னு நியமித்து வச்சுக்கிற பாடுகளில் நம்ம பர்ஃபெக்டாக அதை ஹேண்டில் பண்ணிட்டோம்னா சத்திய கொடியை நம்ம என்ன பண்ணுறோம்? உயர்த்தி பிடிக்கிறோட அர்த்தம். உயர்த்தி பிடிச்சு நீ அவருடையனா இருப்பாய், அவருடைய கிரீடம் உனக்கு மகுடமாகும். அப்போ ஜீவ கிரீடத்தை என்ன பண்ணுவார்? நமக்கு கொடுத்துருவார். அவரது சிங்காசனத்தில் நீ அமர்ந்து அவரது மகிமையில் பங்கடைவாய். நாம் மகிமையில் பங்கடைகிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்டு நமக்கு முன்மாதிரி வச்சுட்டு போயிட்டார். அப்படிப்பட்ட அந்த பாடுகளை நாமும் சகித்து அவருடைய வலது பாரிசத்தில் சென்று சேர தேவன் தாமே கிருபை செய்வாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த சிந்தனையிலேயே நாம் இன்றைக்கும் அந்த நினைவு கூறுதல் நாளிலே நாம் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சரீரத்திலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுவதிலும் இதே சிந்தையிலிருந்து வெற்றி சேர்க்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.